இன்றைக்கி பிரண்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4-5 கவரில் வச்சுருக்கேன். இது ஒரு கவர்லேயே இவ்வளோ பிரண்டை வந்துருச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி அந்த தண்ணியை நல்லா வடிய வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா தொக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றுவோம். அது வதக்கிறதும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக வதங்கிடும். எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு ஈவனாக கலர் மாதிரி நல்லா எல்லாம் வதங்கி வந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெய் இதே இது தேங்காய் எண்ணெயை விட்டு வதக்கியிருந்திங்கன்னா இந்த எண்ணெயை எடுத்து கால் வலிக்கெலாம் தேய்க்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 2-3 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ஒரு கை ஃபுல்லாக பூண்டு அதுவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் சிம்லேயே வதங்கட்டும். வதங்கி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதே வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சுல அதுலேயே அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அரைக்கலாம். அப்படியே கெட்டியாலாம் இல்லை, கொஞ்சம் எப்போ இருந்தாலும் தண்ணி சேர்ப்போம் தொக்குக்கு. அது சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா சுண்டி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் பிஞ்சு பிரண்டை, நடுத்தரமான பிரண்டையெல்லாம் தொக்குக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா முத்தின பிரண்டையெல்லாம் அந்த சைடில் இருக்கிற தோலில் எடுத்துகிட்டு பொடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டை தொக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் சேர்த்து அரைக்கிறனால. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பூண்டு, 2-3 வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துருங்க. உப்பு பத்தலைன்னா இது சேர்த்ததுலேருந்தே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் 2 ஈக்குவலாக எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொஞ்சம் டார்க் கலரில் வரும். அந்த டைமில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். லைட் இனிப்பு இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்போ தான் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும். பிரண்டை தொக்கு மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அடி பிடிக்காமல் அப்படின்னா, நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப இப்போ கரண்டி கூடயே சேர்த்து அந்த தொக்கு சுற்றிட்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்.